ஒரு பொண்ணுக்கு ஒரு வினோதமான உயிரின மேலையும் காதல் வருது. இங்க நம்ம ஹீரோயின் அமெரிக்கால ஆராய்ச்சி பண்ணக்கூடிய ஒரு இடத்துல ஹெல்ப்பரா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அங்க திடீர்னு ஒரு வினோதமான ஒரு உயிரினத்தை அங்க கொண்டு வராங்க. அந்த உயிரினம் மீன் மாதிரி இல்ல, மிருகம் மாதிரியும் இல்ல. அது நீரிலையும் வாழும், நிலத்திலையும் வாழும். நம்ம ஹீரோயின் அந்த இடத்தை கிளீன் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது அப்ப யாரோ ஹெல்ப் வேணும்னு சொல்லி கத்துறாங்க. ஹீரோயின் போயிட்டு அங்க என்னன்னு பார்த்தா இடம் ஃபுல்லா வெறும் பிளட்டாவே இருக்கு. பார்த்தா அந்த சீஃபோட விரலையுமே கடிச்சிருக்கு. சோ அப்பதான் நம்ம ஹீரோயின் அந்த மிருகத்தை முழுசா பாக்குறா. ஒரு நாள் அந்த மிருகத்துக்கு கொடுக்கறதுக்காக நம்ம ஹீரோயின் ஒரு முட்டையும் எடுத்துட்டு போறாங்க. அந்த முட்டையை பார்த்ததுமே அந்த மிருகத்துக்கு அது சாப்பிட்ற பொருளா என்னங்கிறது தெரியல. இந்த கதையில நம்ம ஹீரோயினால பேச முடியாது. சோ அதனால அந்த சைகையிலேயே அது உடைச்சி இப்படி குடிக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் அவங்க சைகையிலேயே சொல்லி காமிக்கிறாங்க. மறுநாளுமே அந்த ஹீரோயின் முட்டை எடுத்துட்டு போறாங்க, இன்னும் எக்ஸ்ட்ராவே எடுத்துட்டு போறாங்க. சோ அது மட்டும் இல்லாம அந்த மிருகம் பாட்டு கேட்கறதுக்காக மியூசிக் பிளேயரையுமே எடுத்துட்டு போறாங்க. போக போக அந்த மிருகத்துக்கும் நம்ம ஹீரோயினுக்குமே ரொம்பவே பிடிக்க ஆரம்பிச்சிருது. அந்த இடத்துக்கு பெரிய தளபதியும் இப்ப இருக்கிற சீஃபும் இன்னும் நிறைய பேரும் அந்த மிருகத்தை பத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த மிருகத்தை அமேசான் காட்டுப்பகுதியிலிருந்து கொண்டு வந்திருப்பாங்க. சோ அமேசான் காட்டுப்பகுதியில் வாழக்கூடிய மக்கள் இந்த மிருகத்தை தெய்வமா வழங்கிட்டு இருந்திருக்காங்க. அப்படி இந்த மிருகத்துக்குள்ள என்னதான் இருக்கு, எதுக்காக அவங்க தெய்வமா வழங்கினாங்கிறது நம்மளும் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக இந்த மிருகத்தை 2ஆ பொளந்து அதுக்குள்ள என்ன இருக்குன்னு பாருங்கிற மாதிரி பெரிய தளபதி ஆர்டர் போட்டுட்டு போயிடுறாரு. அந்த சயின்டிஸ்டுக்கு இதுல விருப்பமே இல்லைனாலும் தளபதியோடைய கட்டளையை நம்மளால மீற முடியாதுங்கிற மாதிரி வாயடைச்சு போய் நிக்கிறாரு. இதையெல்லாம் ஒட்டு கேட்ட நம்ம ஹீரோயின் ரொம்பவே மனசு உடஞ்சு போறாங்க. நமக்கு பிடிச்ச ஒரு மிருகத்தை இப்படி பண்ண போறாங்களேன்னு ரொம்ப வருத்தப்படுறாங்க. நம்ம ஹீரோயின் பக்கத்து வீட்டுல இருக்கக்கூடிய ஒரு தாத்தாவோட ஹெல்ப் போய் கேக்குறாங்க. அவங்களோட உதவியோட அந்த மிருகத்தை தப்பிக்க வைக்கிறதுக்கு பிளான் பண்றாங்க. காப்பாத்த போன இடத்துல அந்த மிருகத்தோட கழுத்துல இருந்த அந்த ஒரு லாக்கு மட்டும் அவங்களால எடுக்க முடியல. அந்த இடத்துக்கு திடீர்னு சயின்டிஸ்ட் வந்துடுறாரு. வந்ததுமே நீங்க ஒன்னும் பயப்பட வேணாம், நீங்க அந்த மிருகத்தை அழைச்சிட்டு போங்க, இருந்தா இதை கொன்னுடுவாங்கன்னு சொல்லிட்டு அந்த சயின்டிஸ்டுமே ஹெல்ப் பண்ணி கூட அனுப்பி விடுறாரு. தாத்தாவோட ஹெல்ப்ல அந்த மிருகத்தை அழைச்சிட்டு அந்த தொட்டிக்குள்ள தண்ணியை நிரப்பி அதுல அந்த மிருகத்தை மூழ்க விடுறா.